எங்க விஜய் அண்ணா அப்படி கிடையாது. எங்க விஜய் அண்ணாவை பத்தி அப்படி தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். ரெண்டு பேரும் ஜோடியா வந்தது மட்டும் இல்லாமல் ஒரே காரில் மேட்சிங் காஸ்டியூம்ஸோட அவங்க வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு வீடியோ வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ட்விட்டர்ல இன்ஸ்டால எல்லாருமே போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எதையாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, கேஷுவலா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இதுல என்னங்க இருக்கு? முட்டு கூடுடி, நீ எவ்வளவு முட்டு குடுக்கணுமோ கூடு, டிசைனா கூடு. நீ உங்க அண்ணன் மேல பாசம் வச்சுக்கிறதும் உங்க அண்ணன் வேறொருத்தர் மேல பாசம் வச்சுக்கிறதும் பார்க்கவே சூப்பரா இருக்கு. போ, நாங்களும் எவ்வளவுதான் முட்டை கொடுக்கறது, எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டை கொடுக்க முடியல. அவன் இன்னும் திரும்பல மாமா. வருங்கால புரட்சி தலைவி இது எங்க வேலாயுதம் ஒண்ணு இல்ல, இது அண்ணி 2.0 இல்ல, அனில் மறைவு, த்ரிஷா வெற்றி கழகம், ஜெயம் ரவி கெனிஷா பார்ட் 2. விஜய் வீடியோ பாத்தியா? பண்றதுனே தெரியல கிஷோரி. நோ வி ஆர் டிஃபெண்டிங் சோ மச் ஃபார் ஹிம். த்ரிஷாவை கூட்டிட்டு போனாரு அவரு, பாலிடிக்ஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. விஜய் எதுக்காக கூட்டிட்டு போன த்ரிஷாவை? சும்மாவே இருந்திருக்கலாம். எப்படி ஆபீஸ் போவேனா, எப்படி வெளிய காட்டுவேன், எப்படிதான் ஓட்டு கேட்கறதுக்கு மேல சொல்லு. தற்கொலை சொல்லி இப்ப தற்கொலையாவே நம்ம ஆக்கிட்டாங்க. இத்தனை நாள் விஜய் அவர்கள் என்னென்ன பேசினாலும் முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தது இல்ல, அந்த குரூப்ல ஒரு பாதி குரூப் வந்து இப்ப அப்படியே அகைன்ஸ்டா டர்ன் ஆகி, ஆனா இதுக்கு மேல எங்களால முட்டு கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி, ஏன் இத்தனைக்கும் நம்ம த கிரேட் இட்டிஸ் பிரசாந்த் அவரே வந்து இதுக்கெல்லாம் என்னால முட்டு கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாரோட மைண்ட் செட்டையுமே அப்படியே மாத்திருக்கு. இத்தனை நாள் நீங்க பொய்யே, இத்தனை நாள் நீங்க வந்து இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு சங்கீதா என்னடா எனக்கு ஆப்போசிட்டா கொடுக்குறாங்க ப்ரூஃப், நான் கொடுக்குறேன்டா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே இறங்கி இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இது எப்படி தெரியுதுன்னா, சங்கீதா அவர்கள் வந்து நீ என்ன கோர்ட்டுக்கு இழுத்துட்டல்ல, நான் பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா அங்கேயும் இங்கேயும் 1 2 வந்துட்டு இருந்த போட்டோஸ் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவாவே ஒன்னா சேர்ந்து நம்ம கல்யாணத்துக்கு போவோம், ஒரே காஸ்டியூம்ல போவோம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி கெனிஷா அவங்க எந்த கடையில வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாங்களோ அதே கடையிலே அண்ணனும் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். பயங்கரமா இருந்தது. அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ட்விட்டர் பக்கங்களில், ஆனா இதுக்கு மேல என்னால முட்டு கொடுக்க முடியாதுண்ணா, சாரிண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு முட்டு கொடுத்தேன்னா என்ன ஊரே கேவலமா பேசினா என்ன மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதற்கும் கோட்டு படம் 2 பேருமே சேர்ந்து நடிச்சாங்க, அதனால ஏஜிஎஸ் குழுமத்தோட ஒரு ரிலேட்டடான வெட்டிங் ஃபங்க்ஷன்றதால 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஸ்னேகாவும் விஜய் அவர்கள் தானே சேர்ந்து வரணும். த்ரிஷாவும் ஒரு சின்ன டான்ஸுக்கு வந்தாங்க, ஒரு கிளாமர் போர்ஷன் பண்ணாங்க, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததுக்கு இப்படி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம 2 பேரும் தனித்தனி கார்ல வந்தாங்க, நடந்து வர்றது மட்டும்தான் ஒன்னா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் வீடியோ போட்டாங்க, 2 பேரும் ஒரே கார்ல தான் வந்தாங்க அப்படின்னு. நான் எனக்கு என்னன்னா, உங்க மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது இல்ல ஆமா அப்படின்னு சொல்றதை தாண்டி நான் அப்படிதான்டா அப்படின்னு பண்ற அந்த சாடிஸ்டிக் மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நான் நேத்தே ஒரு வீடியோ பேசிட்டேன், ஆனா இந்த வீடியோ வந்து அதையும் தாண்டி அப்படின்னு இருந்ததா, அதனால சரி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வேற காஸ்டியூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பெரிய ஃபன் கேரண்டீடான ஒரு கம்பைலேஷன் வந்து அடுத்தது வரும், மறக்காம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம டைம் லைன்ல எட்டி பார்த்த ஒரு சில வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு வந்து பார்த்த உடனே பா அப்படியா அப்படின்ற அளவுக்கு உங்களை மிரள வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பாருங்க. அப்பா பொறுக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், 2 காசு இல்லாம கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இது இது எப்படி தெரியுமா இருக்கு? இது குப்பை கூட்டுறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், பாத்தீங்களா? தெரியாம போயிடுச்சே. ஊர் உலகத்துல அப்போ ஆண்களுக்கு தட்டுப்பாடா? ஒருத்தருக்கு 4 பேர்னா அப்போ என்ன கணக்கு இது அப்படின்னே தெரியல நமக்கு. காசு நிறைய வச்சிருக்கிறவர் அப்போ நிறைய பொண்டாட்டிகள் வச்சிருக்கலாமா? ஒரு பொண்டாட்டிக்கு மேல போனாவே அதுக்கு பேரு வேற. இவங்க வந்து ஜாலியா அவர் வெஸ்ட் போறாருங்க, அவர்கிட்ட காசு இருக்கு,
ஒரு மனிதனுக்கும் ஒரு சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்களுக்கு முதல்ல சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். சுய ஒழுக்கம்னா இப்படிதாம்மா இருக்கணும், கண்டிப்பாக உன்னோட மனைவிக்கோ கணவனுக்கோ நீ வந்து உண்மையாதான் இருக்கணும், அப்பதான் அந்த மேரேஜ் லைஃப் வந்து உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அதிகமா காசு வச்சிருக்கவங்க எல்லாம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாமா? அப்போ ரஜினி சார்கிட்ட பயங்கரமா காசு இருக்கு, அஜித் சார்கிட்ட பயங்கரமா காசு இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாம் அவங்க தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் தப்பு செய்கிறார்கள். ஒரு விஜய் சாரை பார்த்து இவங்க ரசிகை சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தணும்னு நினைக்கிறேன். என்னென்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன், சீட்டிங் வந்து தப்பா? முதல்ல ஒருத்த வந்து 4 பொண்டாட்டி வச்சிருந்தா என்ன, 40 பொண்டாட்டி வச்சிருந்தா உங்களுக்கு சீட்டிங்ன்றது தப்பா? ஆமாடா, தப்புதான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீகலா மேரிடா இருக்கும்போது இன்னொரு அஃபேர் வச்சிருக்கிறது தப்புதான். லா படி அது தப்புதான். அதை இவங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்களேன் ப்ளீஸ். விஜய் சார் பண்றது தப்பு கிடையாது. அவர் காசு வச்சிருக்காரு, எத்தனை வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளதான் கடிக்கிறதுக்கு வருவாங்க. டேய் அங்க கொஞ்சமாவது கேள்வி கேளுங்கடா, உண்மையா இருக்கிற விஷயத்தையாவது கேள்வி கேளுங்கடா. அது பண்ண மாட்டாருங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் டிவிகே, இந்த ஒரு வீடியோவை பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். No, 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 no. பாதி என்ன தலைவர் கூட இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டிவிகேவோட ரசிகர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது தயவு செஞ்சு. இது வந்து அவருடைய ஓன் கிரியேட்டிவிட்டி. இதை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. நான் அவங்கள்ட்ட வந்து சீரியஸாக சொல்கிறேன், இதை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. அவர்கள் வந்து விஜய் அவர்களை தன்னோட பேசஞ்சர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அது முடியல. அதனால விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு அவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. யாரும் இதை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவள் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான், சிரிக்கக்கூடாது. No, 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 no. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்கடா இருக்கீங்க நீங்க எல்லாம், உள்ள விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக எனக்கு வேணாம், எனக்கு இந்த உயிரே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பிக்கிறதுக்கு போறான். எனக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு கூட்டத்தை தான் டிவிகேவினர் வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னுங்க சொல்றது? இதை வந்து கூட இருக்கிற யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? உள்ள விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக குறவலைய பிச்சு அவன் வந்து என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்லைன்னா நான் வந்து பிச்சுக்குவேன் அப்படின்னு. என்ன உங்களெல்லாம் எங்க இருந்து நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க? உங்களெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குதுடா. அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்காங்க. கூட்டமா வர்றவன் நின்றுகிட்டு இருந்த வண்டியில போய் இடிச்சிருக்கான். ஒரு போலீஸ் வண்டி நின்றுகிட்டு இருந்திருக்கு, அதுல போய் இடிச்சு இப்போ வந்து 2 பேரும் சீரியஸா இருக்காங்க. முன்னெல்லாம் நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸை பார்த்து கலாய்ப்போம், எல்லா இடத்துலயும் துப்பி வச்சுட்டு போறானுங்க, எல்லா இடத்துலயும் ஒரே ஆரஞ்சு கலரா இருக்கு, அங்கங்க துப்பி வைக்கிறானுங்க, இது ஏன் இப்படி நடந்துக்கிறானுங்க, ஒரு டீசன்சி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கலாய்ப்போம். இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டா நார்த் இந்தியன்ஸ் நம்மளை கலாய்க்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா பின்னாடி போய் விழுந்துட்டானுங்க பாத்தியா அப்படின்னு அவங்க நம்ம கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் நான். இந்த கூட்டத்தில் இருப்பாங்கல்ல, இந்த 19 to 23, 24 இல்ல 15 to 25 அந்த ஏஜ் குரூப்ல இருக்க அப்பாக்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் பேசின விஷயம் வந்து அவ்வளோ தெளிவா இருந்தது. பரட்டுவான், எவ்வளவோ பரட்டுறான். ஒய்ஃபுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன், 12 லட்ச ரூபா காவேரியில் வச்சு பார்த்தேன், சமாளிச்சுட்டேன். அது முடியறதுக்குள்ள அடுத்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, படிப்பு செலவையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துலேருந்து போவாதான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. அவரால் அழுக மட்டும்தான் முடியல, ஆனால் அவர் பேசினதுல பின்னாடி வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ கண்ணீர் இருந்தது. இந்த மாதிரி போய் உயிரை தான் நிறைய பேர் சொல்றாங்களே, எங்கேயே உயிர் போனாலும் பரவாயில்ல, அண்ணனை பார்க்கும்போது உயிர் போனா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றாங்கல்ல. உங்களுக்கு வேணா அது சந்தோஷமா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்க அப்பா அம்மாக்கு, உங்களோட அண்ணன் தங்கச்சிக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்க வந்து கொஞ்சமாவது அறிவா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா?
உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியல. ஒரு விஜய் வண்டி போகுதுன்றதுக்காக ஒரு ஆம்னி மேல ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு டிவிக்கு கொடியை வந்து ஒரு கையில குழந்தைய பிடிச்சிட்டு இன்னொரு கையில கொடியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கான். இது பற்றுன்னு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது அந்த அளவுக்கு லவ்னு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதுக்கு முட்டாள்தனம் தானே, இது கிறுக்குத்தனம் தானே. அந்த குழந்தை தவறி விழுந்தா என்ன ஆகுறது? இவனுங்களுக்கு வந்து மைண்ட்ல இவனுங்க நம்ம வந்து இந்த கை குழந்தை கையில வச்சிருந்தா நம்மளை வந்து தலைவர் பாத்துருவார், நம்மளை வந்து பக்கத்துல கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்குவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்மளால அமைதியா இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு அது என்னால அது எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. நான் இப்பயும் சொல்லுவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எல்லா டைமும் நினைப்பேன். எல்லா பெற்றோரும் அதை தான் நினைப்பாங்க. இது வந்து ரியல் லைஃப்ல நிறைய சம்பவங்கள் எக்ஸாம்பிள்ல சொல்லலாம். ஆனா இந்த மென்டாலிட்டி என்ன மென்டாலிட்டி? இது எனக்கு புரிஞ்சுக்க முடியல இந்த மென்டாலிட்டியை. இது வந்து நம்மளோட லைஃபுக்கு மீனிங் கொடுக்கறதே அந்த குழந்தை தான். அப்படி இருக்க குழந்தையை விட எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்றது வந்து தெரியல. பின்னாடி கார் வருது, அந்த அம்மா வந்து கையில குழந்தையை தூக்கிட்டு ஓடுது பின்னாடி. அந்த வண்டிக்கு பின்னாடி, விஜய் சார் வண்டிக்கு பின்னாடி அந்த அம்மா வந்து ஓடுது. எதுக்குங்க இது? எதுக்கு? கால் தடிக்கி கீழே விழுந்துட்டு அந்த பின்னாடி வர்ற கார் வந்து என்ன சடன் பிரேக் அடிச்சு நிறுத்துவான்னு நினைக்கிறீங்களா? வந்து அவன் பார்த்தாதான் நிறுத்துவான். பார்க்கல அப்படின்னா நீங்க நவுந்துட்டீங்க அப்படின்னு அவன் ஓடிட்டே இருந்துட்டானா என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை அவர் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா நீங்க அவரை கடைசியா ஒரு தடவை பாத்துறணும் அப்படின்னா அவர் வண்டி முன்னாடியே போய் விடுவுங்க. யாரு வேணான்னா கையில அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? எல்லாரையுமே உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனா வெளியில நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எப்படி உள்ள அனுப்புறதுன்னு தெரியல. ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த சைடா கிராஸ் பண்றதுக்காக போச்சு. அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ண உடனே வந்தது பாருங்க ஒரு கூட்டம், திப்புன்னு. எப்பா, அதை பார்க்கும் போதே பயமா இருந்தது. இத்தனை பேர் வந்து ஒரே டைம்ல என்ட்ரானா என்ன ஆகுறது? ஒரே டைம்ல உள்ள வந்தா என்ன பண்றது? அதுலயும் ஒரு அம்மா வந்து பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்றாங்க. முதல்ல பிடிச்சி தள்ளி விடுறதே அந்த பெண்ணை தான். உள்ள என்ட்ரு ஆகும் போதே பிடிச்சி தள்ளி விட்டு அவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க போறது கிடையாது. எவன் விழுந்தான எவன் செத்தான, நான் உள்ள போகணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கவன என்ன பண்றது? இந்த அம்மா கீழே விழுந்து பாவமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்க வந்து இப்ப 5000 பேர்னு சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா பெர்மிஷன் கிடைக்கும்ன்றதுக்காக நீங்க பாட்டு 5000 பேர்னு சொல்லிடுறீங்க. ஆனா ஒரு மீட்டிங்லயுமே குறைஞ்சது 10,000 15,000க்கு மேலதான் வராங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யாம சும்மா 5000 பேருக்கு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது ஈஸி. பட் வர்றவனுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவனுக்கான தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் யாரு கொடுப்பா? அவன் வந்து இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ள வரணும், கடைசி நேரத்துல நம்மளை எப்படியாவது உள்ள விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ பாருங்களேன். இந்த கூட்ட நெரிசல்ல அந்த போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து நிறுத்தத்துக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க இந்த விழுகிறது அது எல்லாமே எனக்கு வந்து அப்படியே அந்த கரூர் வந்து வந்துட்டு போகுது அந்த ஞாபகத்துல. ஏன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளவு கூட்டம் சேர்ந்துட்டாங்க. இது வந்து பேரிகேட் போட்டு தடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த தள்ளுறாங்கல்ல, தள்ளிட்டு உள்ள எவன் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏறி மிதிச்சுட்டு போறாங்கல்ல. பாருங்க, இந்த ஒரு அம்மா வந்து காலிலேயே மிதிச்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் பாக்குறதுக்கு பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. நேற்று வந்து விஜய் அவர்கள் வண்டியில போயிட்டு இருக்கும்போது சைட்ல ஃபுல்லா கூட்டம் கூடிருச்சு. அப்ப அவரை பார்க்க முடியல அப்படின்றதால அங்க சைட்ல ஒரு கார் நிறுத்தி இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணெல்லாம் மேலே ஏறி நின்றுட்டு இருக்குங்க. இவங்களுக்கு வந்து இது மற்றவங்களோட ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நம்ம மேலே ஏறினோம்னா இது நசுங்குமே உடஞ்சிருமே அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. எவன் வந்து நம்மளை கேட்க போறான்? ஏறி நின்று ஒரு போட்டோ எடுத்து அப்படியே ஓடிடுவோம். யார் வந்து நம்மளை என்ன கேட்க போறாங்க? அந்த மென்டாலிட்டி தான் இவனுங்களுக்கு. சன் நியூஸ்காரன் அதை கலாய்ச்சி வேற வச்சிருக்கான். மிருதன் படம் போட்டோ எடுத்து போட்டு மிருதன் பட காட்சியை கண்முன் கொண்டு வந்த தாவேகாவினர் அப்படின்னு சொல்லி போட்டு கலாய்ச்சி விட்டுருக்கான். இது ரொம்ப ஆபத்தான கூட்டம். இதுல போய் நீங்க உள்ள போய் ஒரு தடவை நீங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு சட்டை கிழிஞ்சி பேண்ட் அவுந்து இந்த செருப்பெல்லாம் காணா போய் அந்த மாதிரிதான் நீங்க வெளியே வருவீங்க. ஜாக்கிரதையா இருங்க, போய் மாட்டிக்காதீங்க. சன் நியூஸ்ல வந்து ஒரு பயங்கரமான வைப் பண்ற மாதிரி யாரோ உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளை ஆராய்வது வரைக்கும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னது கரெக்டா போட்டோ எடுத்து போட்டிருக்கா பாத்தீங்களா? என்ன போட்டோ போட்டிருக்கா பாத்தீங்களா? அவர் அவ்வளவு சீரியஸா பேசின விஷயத்த ஒரே ஒரு போட்டோல முடிச்சு விட்டான். இப்ப நடக்க போற சம்பவத்தை நீங்க கண்ணாலே பார்க்க போறீங்க, என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இப்ப அந்த பைக்ல வந்து 2 பேர் போலீஸ் வண்டியில இடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. அடுத்த போட்டோ போடுறான், அவங்க ஐசியூல இருக்காங்கன்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுறேன், முடிஞ்சா அவங்கள கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா இவனை அரசியலுக்காக அவங்கள கொன்னாலும் கொன்றுவான். ஏன்னா ஏற்கனவே வந்து எப்படியெல்லாம் வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் இந்த திமுக அரசு. உங்களுக்கே தெரியும். யாருன்னே தெரியலங்க. இவன் வந்து முன்னையில இருந்து விஜயை பத்தி பயங்கரமா பேசணும், நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக விட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். கண்டபடி வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே கூட இருப்பாங்க. ஆனா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அந்த தம்பியை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து இன்னும் படத்திலேயே இருக்கானுங்க அப்படின்னு இதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இல்ல. இவனுக்கு இன்னும் அந்த பட செட்டப்லயே இருக்கானுங்க. இவனுங்க வந்து அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. படத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா எதிரி வந்து யாரையாவது உள்ள விட்டு மாஸ்க் போட்டு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவனுக்கு வந்து ஊசி போட்டு கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற படத்துல ஏதோ பார்த்துட்டு வந்து ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இந்த அளவுக்கு தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்கு, இந்த அளவுக்கு தான் இவங்களோட அறிவு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது? சரி பண்ண முடியாது. இது சரி பண்ண முடியாத ஒரு வியாதி. கூட வாழ்றவங்க தான் கஷ்டம். இந்த ரெட் பிக்ஸ்ல இருந்து வந்த ஃபெலிக்ஸ் அவர் வந்து உட்காந்து இது பாத்தீங்களா? இதை பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. நான் அந்த நிகழ்ச்சி தொடங்கி தஞ்சை நிகழ்ச்சி தொடங்கி 13வது நிமிஷத்துல நான் பார்க்கும்போது 50,144 பேர் இருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பர். இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெள்ளூர் மாநாட்டுக்கு அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது தலைவர் வந்து 19வது நிமிஷம், அதாவது 13வது நிமிஷத்துல இருந்து நான் சொன்னேன் எவ்வளவு சொன்னேன், 51,000 பேர். அது 19வது நிமிஷத்துல 74,222 பேர், சாரி 272 பேர். இது 19வது நிமிஷத்துல. அதுக்கு அடுத்தது 26வது நிமிஷத்துல 85,757 பேர். ஐ திங்க் இவர் வந்து டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். லைவ்ல வந்து 10 லட்சம் பேர் பாக்குறாங்க, 30 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஓகே. அப்ப 30 லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா 30 லட்சம் பேர் கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மீதி இருக்கிற 6 கோடி பேர் என்ன சார் பண்றது? அவங்க எல்லாம் என்ன பண்றது? கொஞ்சமாவது அறிவோட ஏதாவது பண்ணணும். அதுக்குன்னு இப்படியா லைவ்ல வந்து வெள்ளூர் மாநாட்டில் இந்த அளவுக்கு கிடையாது. இப்பதான் இவ்வளோ ஏறி இருக்கு. இது பாருங்களேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏறுது, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 4 நிமிஷத்துல 7,000 பேர் எக்ஸ்ட்ரா பாக்குறானுங்க. எனக்கு நீங்க அப்ப லைவ்லயே ஓட்டிங் வச்சீங்கன்னா கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பார், விஜய் தான் சிஎம். நீங்க லைவ்லயே ஓட் கவுண்ட் வச்சிருங்க. எல்லாம் 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் போடுவாங்க. அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. லைக் 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 ஆர்டின் 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 அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சமாவது இவ்வளோ பெரிய கட்சின்றீங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றீங்க. ஆனா உட்காந்துக்கிட்டு லைவ்ல எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை அப்படியே கம்பேர் பண்ணி போடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் போன லைவ்ல வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? 10,000 பேர் கூட வரல. நாங்க லைவ் போட்டப்போ 30 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நீங்க வந்து இத ஆன்லைன்லயே நாங்க வந்து ஓட்டிங் பண்ணி ஆன்லைன்லயே நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்றதுக்காக இந்த லைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம். பட் நிஜமா இதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்ல வேண்டியதா இருக்கு.